புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பேயையும் மற்ற கெட்ட சக்திகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமீன். அன்பார்ந்த இறை மக்களே, பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறு திருப்பலியை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மக்கள் மீது பரிவு கொண்டவராய் இயேசு அப்பங்களை பழுக செய்கிறார். நம்மேல் கனிவு காட்டும் இறைவன் நமது வாழ்விலும் அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார். ஆண்டவரின் கிருபையை நமது வாழ்வில் காண வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலமே, திருவர் பொதுக்காலம் 17ஆம் வாரம் திருப்பலியிலே பங்கெடுக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருப்பலியின் விண்ணப்பங்கள். கம்புங் பாயபுலவைச் சேர்ந்த லூகாஸ் தம்முடைய வீட்டாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். அவர் தாயார், அவர் மனைவி ஜெயமேரி மற்றும் பிள்ளைகள் சார்லஸ், ரிச்சர்ட், ஜான்சன் ஆகியோரை ஒப்புக் கொடுக்கிறார். தமது மூத்த மகன் சார்லஸுக்கு வருகிற 26ஆம் தேதி பிறந்த நாள். ஆகவே தன் மகனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். நன்றி திருப்பலியாக டொமினிக், ரீனா, பானு 1ஆம் ஆண்டு திருமண நினைவு நாளை நினைவு கூறுகிறார்கள். திருப்பலி ஒப்பு கொடுப்போர் பெற்றோர் ஜெஸ்டாஸ், சந்திரா மற்றும் பிள்ளைகள். இவர்கள் மெர்லிமோவை வட்டாரத்தை சார்ந்தவர்கள்.
விசேஷ கருத்துக்காக டோனி மற்றும் எஸ்தர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணம் பெற ஒப்புக் கொடுக்கிறார்கள். பெற்றோர் ஜெஸ்டாஸ் சித்ரா, மெர்லிமா வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள். சந்திரா, பெற்றோர் ஜெஸ்டாஸ் சந்திரா. தொடர்ந்து நன்றி திருப்பலியாக ஜுவானிதா ஜான்சன், திருமதி லூயிஸ் ஃபேமிலி மெர்லிமாவ், திருமதி கிளமெண்ட் பால்ட் மேக்டலின் ஃபேமிலி மெர்லிமாவ், திருமதி ஜஸ்டின் அனிதா மற்றும் குடும்பத்தார் ஆயிரக்கரோ மலாக்கா மற்றும் திருமதி ஜான் தெரேசா குடும்பத்தார் ஆயிரக்கரோ மலாக்கா. விசேஷ கருத்துக்காக ஃபிலோமினா ஜோசப் சுகமளித்தல் பெறுவதற்காக வெகு சீக்கிரத்தில் நலமடைய ஒப்புக்கொடுப்போர் எலினா ராஜ் மற்றும் குடும்பத்தார், ரந்தாவ் நெகிரி சிம்பலானை சார்ந்தவர்கள். மைக்கேல் ராஜ் நலம் பெற மைக்கேல் ராஜ், எலிசா மற்றும் பிள்ளைகள் இவர்களுக்காக விசேஷ கருத்துக்காக திருப்பலி ஒப்புக்கொடுப்போர் எலினா ராஜ் மற்றும் வீட்டார். தெரேசா சின்னப்பன் உடல் நலத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவருக்காக தெரேசா சின்னப்பனுக்காக ஆரோக்கியசாமி மற்றும் குடும்பத்தார் இவர்கள் கில்லானை சார்ந்தவர்கள். ஆத்துமாக்கள் ரிச்சர்ட் பிரான்சிஸ் இறந்து 44 நாட்கள் ஆகின்றது. அவருடைய ஆத்மா நித்திய இளைப்பாற்றி அடைய அவருடைய தந்தை பிரான்சிஸ் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். இவர் குலுவாங் பாமோல் தோட்டத்தில் வசிக்கிறார். கடந்த 9 ஜூனில் இறைவனடி சேர்ந்த தமது தாயார் ரூத் சுசீலா ஜான் கண்ணன் நித்திய இளைப்பாற்றி அடைய மகள் ஜெசிந்தா ஒப்புக் கொடுக்கிறார். இவர் பாகோ திமியாங்ரன்சோங் பகுதியிலே வாழ்ந்தவர்கள். இப்பொழுது மலாக்காவில் வசிக்கிறார். மலாக்கா பாருவை சார்ந்த மார்ட்டின் தேவதாஸ் மரித்து 13 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அவருடைய ஆத்மா நித்திய இளைப்பாற்றி அடைய திருப்பலி ஒப்புக் கொடுப்போர் அவருடைய மனைவி லோர்டி, மகன் விக்டர் மற்றும் மகள் எலிசா. செல்வராஜ் மதலமுத்து தமது தந்தை மதலமுத்து மற்றும் அத்தை மரிகிருதம்மாள் ஆத்ம இளைப்பாற்றுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். இவர் மலாக்கா பங்கை சார்ந்தவர். கடந்த ஜூலை 7ஆம் தேதி இறைவனடி சேர்ந்த நதரீஸ் மார்ட்டின் அவருடைய ஆத்மா நித்திய இளைப்பாற்றி பெறவும் அவருடைய மனைவி லூசி மற்றும் பிள்ளைகள் ரெஜினா, மத்தில் மேரி, நேசன் இவர்களையும் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறார்கள். காப்பார் கில்லான் பகுதியை சார்ந்த ஜேவியர் மார்ட்டின், அவர் மனைவி மார்கரெட் மற்றும் பிள்ளைகள் மெலிசா, மெலிண்டா. சர்பானில் இறைவனடி சேர்ந்த திருமதி அந்தோணிசாமி திரேசா. அந்தோணிசாமி 7 நாட்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார். மனைவி 10 நாட்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார்கள். இவர்களுக்காக மலாக்கா ரீம் ஜாஸ்டின் ரீமில் வசிக்கும் திருமதி அந்தோணி சாமி எலிசபெத் தம்பதியர் இவர்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து கலித்துஸ் எர்பர்ட் கிராஸ் அவருக்காகவும், மரியா சிசிலி அம்ப்ரோஸ் அவருக்காகவும், சவ்ரியார் மேரி இவர்களுக்காகவும் இந்த ஆத்மாவுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். இருதயம் பிள்ளை 60வது நினைவாண்டை கொண்டாடுகிறார்கள். வேதமுத்து பிள்ளை அலங்காரம் 13 ஆண்டுகள் நிறைவடைகிறது இறைவனடி சேர்ந்து. தொடர்ந்து தெரேசா திலகா தேவி இவர் 6 மாதங்கள் ஆகின்றன. இவர்களுக்காக செபாஸ்டியன் பிள்ளை பினாங்கிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். மைக்கேல் சூசை மரித்து 3 ஆண்டுகள், அவருக்காகவும் ஒப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து சின்ன பூ சீதாலட்சுமி இவர்களுக்காக திருமதி லூயிஸ் மெர்லிமாவிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். குருசு மாசலாமன் இவருடைய ஆத்மத்துக்காகவும், சின்னப்பனுடைய ஆத்மத்துக்காகவும் தெரேசா தமான் மாஜு ஜாஸ்டின் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரு மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரென் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர்.
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும்
நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை கற்றுக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருக்கும்போது உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு துண்டும் கிடைக்காதே என்றார்.
அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாட்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகுக்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். அன்பார்ந்தவர்களே, இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமானது. எளிமையானதாக தோன்றினாலும் அதனுடைய ஆழமான கருத்து என்ன என்பதை நாம் இந்த நற்செய்தியாளர் வழியாகத்தான் அறிய முடியும் ஒழிய நாம் வெறுமனே வாசித்து அதிலிருந்து தெரிந்து கொள்ள மிக மிக கடினம். நற்செய்தியின் விளக்க உரையிலே தொடர்ந்து கேட்போம். முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், இறைவாக்கினர்கள் எலியா, எலிசா. இந்த இறைவாக்கினர்களுக்கு புத்தகம் கிடையாது, புத்தகம் இல்லாத இறைவாக்கினர்கள். இவர்களை பற்றி அதிகமாக எழுதப்படவில்லை. ஆனால் இவர்கள் செய்த பெரும் காரியங்களை பற்றி குறிக்கப்பட்டிருக்கின்றன. கிமு, அதாவது கிறிஸ்து வருவதற்கு முன் 851 ஆண்டுகளுக்கு முன் 851 வாழ்ந்தவர்கள்தான் இந்த இறைவாக்கினர்கள், எலியாவும் எலிசாவும். எலியாவுடைய சீடர்தான் எலிசா. இறைவாக்கினர் எலியா ஆண்டவரிடம் எடுத்து கொள்ளப்பட்டார். வானத்திற்கு ஒரு தேர் வந்தது, நெருப்பு தேர். அதில் அவர் ஏறி வானத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் போர்த்தியிருந்த போர்வை மேலிருந்து கீழே விழுந்தது. ஆகாயத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா அதை எடுத்து அதை இவர் அணிந்து கொண்டார். இவ்விதமாக எலியாவிடமிருந்த அந்த ஆற்றல், அந்த சக்தி, கடவுள் கொடுத்த அந்த வல்லமை எலிசாவுக்கும் கிடைத்தது. ஆகவே தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அந்த ஆற்றலை கொண்டுதான் எலிசா, இறைவாக்கினர் எலிசா 20 வாட்கோதுமை அப்பங்கள் மற்றும் சிறிய தானிய கதிர்களை கொண்டு 100 பேருக்கு உணவளிக்கிறார். இவ்வாறு கடவுள் கொடுத்த வல்லமையை தமக்கென வைத்து கொள்ளாமல் பிறருக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த வாசகம் அறிவுறுத்துகிறது. ஏனெனில் கொடுப்பதில்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு மேலும் பொருட்கள் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ஆண்டவரும் இதைதான் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்தும் காட்டி சென்றிருக்கிறார். அது முதல் வாசகம். 2வது வாசகத்திலே பார்க்கின்றோம், எபேசியருக்கு எழுதிய கடிதம், பவுலடியார் அதிகாரம் 4 திருவசனம் 1 தொடங்கி 6 முடிய, கிறிஸ்துவை பின்பற்றும் மக்கள் யாவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். அதுவும் சிறையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஏனெனில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இயேசு தனது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக ஒன்றுபடுத்தப்பட்டவர்கள் என்றும் சொல்லுகிறார். கிறிஸ்துவால் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவால் நாம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஆகவே தான் இவர் இங்கே, நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவரும் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர்,
எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்கு உள்ளும் இருப்பவர் என்று இன்றைய வாசகம் முடிகிறது. 2வது வாசகம் அந்த ஒரே ஒன்று. ஒரு காலத்தை மலேசியாவில் கூட சத்து மலேசியானோம், ஒரே மலேசியா. இந்த ஒரே என்ற வார்த்தை எபிரேயருடைய வாழ்க்கையிலிருந்து வருகிறது. இந்த யூதருடைய வாழ்க்கையில் இங்கே பார்க்கணும், நமக்கு ஒரே கடவுள், ஒரே ஞானஸ்நானம், நமக்கு ஒரே எதிர்நோக்கு, ஒன்றாகத்தான் இருக்கணும், ஒற்றுமையாக பாடுபடும். ஆகவே இறைவன் ஒரே இறைவன். இதை சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பழைய படத்திலிருந்து ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று, உலகில் தெய்வம் ஒன்று. ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று, உலகில் தெய்வம் ஒன்று. நன்றே நன்று நல்லதை செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. ஒரு அம்மா பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறாங்க. அம்மா, சின்ன பிள்ளைங்களுக்கு மறைக்கல்வியில் கூட நம்ம இதை தான் சொல்லிக் கொடுக்கணும், ஒன்றை தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரே கடவுள் இருக்கிறார். அந்த ஒரே கடவுளை வலியுறுத்துகின்றார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்திக்கு வருவோம். இயேசு ஆண்டவர் ஜெபிப்பதற்காகவும் தனிமையாக இருப்பதற்காகவும் சில நேரங்களில் ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போவது வழக்கம். இன்றைக்கு பார்க்கின்றோம் நற்செய்தியிலே கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு போய் அங்கிருந்த ஒரு மலை மேலே அவர் தனிமையாக இருக்க போகிறார். இவர் போவதை கண்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே போய் சேர்கிறார்கள். மலையிலிருந்து பார்க்கின்றார், கூட்டம் கூட்டமாக வராங்க. யார் இந்த மக்கள்? சிலர் அற்புதங்களையும் இயேசுவின் அற்புதங்களை கண்டவர்கள், சிலர் பாஸ்கா பெருவிழா நடக்க அண்மை காலம் இருப்பதனால சிலர் வெளியூரிலிருந்து அந்த வழியாக ஜெருசலேமுக்கு பாஸ்கா பண்டிகை கொண்டாட போவதற்காகவும் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களும் இவர்கள் எல்லோரும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட மக்கள் எல்லாரும் இயேசு தனிமையாக இருப்பதை கண்டு அங்கே போகிறார்கள். இந்த இடம் பெத்சாய்தா என்ற இடம். இயேசு ராயப்பரோடு வாழ்ந்த இடம் பெத்சாய்தா. அந்த பெத்சாய்தாவிலிருந்து திபேரியா கடல் பகுதிக்கு நிலம் வழியாக போனால் 9 மைல் தூரம். இந்த இடத்துக்கு மக்கள் கால்நடையாக வந்து சேர்றாங்க. ஆனால் இயேசு ஒரு போட்டில் ஏறி இந்த இடத்துல அக்கறைக்கு போயிட்டார். ஆக வந்த மக்கள் உடல் சோர்வாகவும் இருந்தார்கள், வயிற்று பசியாகவும் இருந்தார்கள். இயேசுவை போய் பார்த்தாலே போதும் என்ற எண்ணத்தில் மக்கள் ஓடி வருகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் பார்த்த இறைவன் இயேசு அவர்கள் அனைவருக்கும் உணவு அளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிலிப்பிடம் சொல்லுகின்றார், இவர்களுக்கு உணவு கொடுங்கள்னு. இவ்வளவு மக்கள், பெருந்திரளான கூட்டம், இவங்களுக்கு நாம் எங்கிருந்து அப்பம் கொடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு சிறுவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தன. பைபிளில் வாட்கோதுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பார்ந்தவர்களே, வாட்கோதுமை என்றாலே அது பாலி லோஃப், ஏழைகள் சாப்பிடுகின்ற ஒரு உணவு. அதில் செய்யப்பட்ட 5 அப்பமும் 2 காய்ந்த மீன் நமக்கு தெரியும், கருவாடு தான், வேறு ஒன்றும் இல்லை. பச்சை மீனாக வச்சுருப்பானுங்க. கருவாடும் ஒரு பங்கு அரிசியும் அந்த சோறும், அந்த குர்னர் சோறும், அதான் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில் இருக்கும்போது. அந்த மாதிரி இந்த மக்கள் கட்டுசோறு கட்டிக்கிட்டு வராங்க போல வந்திருக்கிறாங்க. ஏனென்றால் இவர்கள் சில பேர் பாஸ்கா பண்டிகையை கொண்டாட போகிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களும் உணவுகளை கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக ஒரு பையனிடம் இருக்கிறது 5 வாட்கோதுமையும் 2 காய்ந்த மீனும் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு அப்பம் பழுகுதல் ஒரு புதுமையை செய்கிறார். நம் ஆண்டவர் இயேசு தம் இறையாட்சி பணியிலே ஏழை எளியவருக்கு ஆற்றிய இரக்க செயல், குறிப்பாக அவர் பசியாக இருக்கிறவங்களுக்கு வயிறார உணவு படைத்து அவருடைய பசியை போக்கிய நிகழ்வுகளே நற்செய்தி நூல்களில் மட்டும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தியிலும் 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறதாம். 6 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பசியாக இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தார்னு. ஆனால் இன்றைய நற்செய்திக்கும் முதல் வாசகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா 2 ஏறக்குறைய அங்கே எலிசா 20 அப்பங்களை 200 பேருக்கு கொடுக்கிறார், சாப்பிட்டு மிச்சம் இருந்தது. இங்கே 5 அப்பமும் 2 மீன் என்று சொல்லப்படுகிறது. 5000 பேர்கள் ஆண்கள் மட்டும் உண்ட பிறகு 12 கூடைகளிலே மிச்சம் வாரினார்கள் என்று. இந்த ஒற்றுமையை பார்க்கின்றோம் இந்த வாசகங்களில் இன்றைக்கு. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
பழைய ஏற்பாட்டிலும் இத்தகைய உணவு புதுமை நிகழ்ந்திருப்பதை முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம், அதான் பார்த்தோம். ஆகவே இன்றைய நற்செய்தியில் வருகின்ற சிறுவன் கொஞ்சம் வித்தியாசமானவனாக இருக்கிறான். தன்னிடம் இருந்த 5 அப்பங்களும் இயேசுவிடம் கொடுக்க முன் வருகிறான். ஒரு சின்ன பையன், சின்ன பிள்ளைங்க தான் ஏதாவது நல்லது செய்கிறதுக்கு முன் வருவாங்க, அவங்ககிட்ட இருக்கிறத கொடுப்பார்களாம். நாமும் நம்மிடம் உள்ளதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுடைய இந்த இறையாட்சி பணியிலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சிறுவன் ஒருவன் தான் பகிர்வதற்கு முதல் முன் வருகிறான். பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி என்றெல்லாம் ஒரு காலத்தில் நாம் கிறிஸ்மஸ் விழாலாம் கொண்டாடி இருக்கின்றோம். பகிர்தலே இறையாட்சியின் அடிப்படை செயல்பாடு. கடவுளுடைய ஆட்சி நம் மத்தியிலே மலரணும் என்றால் நாம் நம்மிடம் இருப்பதை இருப்பவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறையாட்சி இத்தகைய சிறியோருக்கு உரியது. ஆகிய நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த சிறு பையனுடைய 5 அப்பங்கள் தான் 5000 அப்பங்களாக பழுகுகின்றன என்று மேலோட்டமாக பார்க்கின்றோம். ஆனால் வேரோட்டமாக பார்த்தால் என்னுடைய நற்செய்தி வேறொரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கின்றது. அந்த 5 அப்பங்கள் இல்லாமலேயே இயேசு புதுமை செய்திருக்கலாம். இருப்பினும் நாம் நமக்குள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை நமக்கு உணர்த்தவே இயேசு அந்த சிறுவனுடைய 5 அப்பங்களை பெற்றுக்கொண்டு அவற்றை பழுக செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளலாம். நாம் நமக்குள்ளவற்றை பிறருடன் பகிரும்போது அவை குறையாமல் மிகுதியாகும். ஆகவே தான் இயேசு ஆண்டவர் மத்தேயு 6:38 சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்ற முதல் வாசகத்தில் இறைவாக்கின எலிசேயு 20 அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு உணவளித்த பின்னும் நிறைய அப்பங்கள் மீதியாக இருந்தன. உலகிலே பலர் பட்டினியால் சாவதை காணும்போது நமக்கு கடவுள் மேல் கோபம் வருகிறது என்கிறார் திருவள்ளுவர். திருக்குறள் 1062 சொல்லுகிறது, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். அதாவது இந்த உலகில் ஒரு சிலர் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்று கடவுள் அவர்களை படைத்திருந்தால் அப்படிப்பட்ட கடவுளே பிச்சை எடுத்து அழியட்டும் என்று கடவுளை சபிக்கிறார் திருவள்ளுவர். யாரையும் பிச்சை எடுத்து வாழச் சொல்லி இறைவன் இந்த உலகத்தில் அழைக்கவில்லை, உழைத்து வாழச் சொல்லி தான் அழைச்சிருக்கிறார். எல்லா உயிர்களும் உண்ண வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமே அன்றி எவரும் வெறும் வயிற்றுடன் படுக்க செல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. ஆகவேதான் இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 145 திருவசனம் 15 சொல்கிறது, எல்லா உயிர் இனங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரை அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். எல்லாருடைய தேவைகளையும் கடவுள் பூர்த்தி செய்கிறார். கடவுள் நல்லவர், அவர் வல்லவர். எனவே குறை கடவுளிடமில்லை, குறை மனிதனிடத்தில் தான் உள்ளது. பகிர்ந்து வாழ வேண்டிய மனிதர் பதுக்கி வாழ்கின்றார்கள். இதை தான் நம்முடைய நடைமுறையிலே இந்த காலங்களிலே பார்க்கின்றோம். சில பொருட்களை பதுக்குகிறார்கள். ஏன் தடுப்பூசியை கூட பதுக்கினதாக சொல்லப்படுகிறது, எதேதோ பதுக்கிறோம். இவ்வுலக செல்வங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானவை. வறுமையிலே வாடுவோருக்கு வளமையில் இருப்பவர் அவசியமானவற்றை கொடுக்க கடமைப்பட்டுள்ளனர். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற இந்த வாலியின் வரிகள் இருக்குதே, கவிஞர் வாலியின் பாடல், அற்புதமான வரிகள். ஒருத்தருக்காக கொடுத்தார், கடவுள் எல்லாருக்கும் கொடுத்தார். ஆனால் மனிதன் தான் கோடு போட்டு அதை தனக்குள் வைத்து கொண்டான். ஆகவே நம் நம்பாதவர்களே, அவ்வாறு மக்கள் வாடிக்கொண்டிருக்கும் வதைப்பட்டு கொடுக்கவில்லை என்றால், அப்படி வறுமையில் வாழ்கின்ற மக்களை பார்த்தும் நம்மிடம் இருந்தும் அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை என்றால், நம்மிடம் இருக்கிறதை அவர்கள் திருடி தின்னாலும் அது பாவம் இல்லையா? நம்மகிட்ட நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு உணவுப் பொருள் வச்சுக்குவோம், சாப்பாட்டு பொருள். மக்கள் அங்கே பசியாக பட்டினியாக கிடக்கிறாங்க. அவங்க நம்மிடம் இருக்கிறத திருடி சாப்பிட்டாலும் அது பாவம் இல்லை என்று 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு சொல்லுகிறது. இன்றைய உலக திருச்சபை, அதாவது சர்ச் இந்த மாடர்ன் வேர்ல்ட் எண் 69 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து சாப்பிட்றதுனால அது திருட்டு கிடையாது. அவன் பசியை போக்கினான், அவனிடம் அதிகமாக இருந்தது. அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த ராபின்ஹுட்னு ஒரு படம், இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த கதை தெரியுமோ தெரியாது. ராபின்ஹுட் காட்டில் இருப்பார். அவர் பணக்காரங்கிட்ட திருடிட்டு போய் ஏழைகளுக்கு கொடுப்பார். அதான் ராபின்ஹுட்டோட வேலை. அது தவறாக, அது சரியாக தப்பான்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இந்த கூற்றின்படி பார்த்தால், இந்த வத்திக்கான் சங்கத்தில் சொல்ல கூற்றின்படி பார்த்தா அது சரிதான்.
இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அப்படி அவன் கொடுக்காமல் வறுமையிலே ஒருவன் செத்து போனால் அவனை இவன்தான் சாகடித்தான் என்று இறைவன் சொல்லுகிறார். ஆக நண்பார்ந்த சகோதரர்களே, ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த கோவிட்-19 காலத்திலே நாம் மட்டும் உண்டால் போதாது, மற்றவர்களுக்கும் ஏதாவது கொடுத்து உதவி செய்ய நம்மிடம் இருப்பதை நாம் பகிர்ந்து கொள்ள முன் வர வேண்டும். பிறர் நாம் உணவளிக்காமல் அவர்கள் இறந்தால் நாம் அவர்களை கொலை செய்தவர்கள் என்று பயங்கரமான ஒரு கூற்று இருக்கிறது. ஆக பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார், வள்ளுவர் அப்படி சொன்னார், கடவுளை பிச்சை எடுத்து வாழ்கிறதுக்கு நம்மளை படைக்கலை, அப்படின்னா அந்த கடவுளை பிச்சை எடுத்து சாகட்டோன்னு. ஆனால் பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையேல் ஜெகத்தினை அழித்திடுவோம். தனி ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா இந்த உலகத்தை அழிச்சிடுவோன்றார் பாரதியார். எல்லாருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் கடவுள் கொடுத்தார். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு கேள்வி என்று நாம் யாராவது ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம்? நமக்குள்ளதை நாம் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தெரிகிறது. நமக்கு இருக்கிறத நம்ம மற்றவங்க பகிர்ந்துக்கணும். யோவான் 6:1-15 தான் சொல்லுது. நாம் இப்புதுமையின் இறையியல் உண்மையை உணர தவறி விடுகிறோம். அப்படி நம்ம சொன்னோம்னா இந்த புதுமையிலோடு இருக்கின்ற இறையியல் உண்மை, தியோலஜிக்கல் ட்ரூத் அப்படி என்ன சொல்லுதுன்னா, இயேசு செய்த பல்வேறு புதுமைகளில் 7 புதுமையை மட்டும்தான் யோவான் பெருக்கி எடுத்து அதை பொறுக்கி எடுத்து தன் நற்செய்தியிலே எழுதியிருக்கிறார். எவ்வளவோ அற்புதம் செய்தார், 7 மட்டும்தான் யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறாரு. அதில் ஒன்று தான் இந்த அப்பம் பழுகுதல். மேலும் அவர் இயேசுவின் புதுமைகளை வெறும் புதுமைகளாக காணவில்லை, அது ஒரு அரும் அடையாளமாக காணுகின்றார். நமக்கு திருச்சபையில் 7 அரும் அடையாளங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அருள் அடையாளத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. வெறுமனே ஒருவன் தண்ணியை ஊற்றுறது தான் மக்கள் பார்க்குறாங்க, தலையில் நெற்றிலே தண்ணி ஊற்றப்படுது. ஆனால் ஆழமான கருத்து, கடவுள் நம் பாவங்களை கழுவி நம்மளை தூய்மையாக்கி அப்புறம் நமக்கு திருத்தைலம் பூசி தம்மை அவருடைய அன்பு மகனாக ஏற்றுக்கொள்கின்றார். தூய ஆவி நமக்குள்ளே வந்து குடிக்கொள்கின்றார். இத்தனை உண்மைகளும் இந்த இறை உண்மையும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. ஆனால் அதை நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம். உணர்ந்தவர்கள் உயிரோட்டமாக வேரோட்டமாக அது பார்க்கணும். ஆகவே இன்றைக்கி கேள்வி என்னன்னா, இயேசு செய்தது இடத்துல அப்பம் பழுகுதலா அப்பம் பகிர்தலா? அப்பம் பழுகுதலா அப்பம் பகிர்தலா? இருந்ததை பகிர்ந்து கொண்டார்களா, இல்லை இயேசு உண்மையிலே அங்கே ஒரு அற்புதம் செய்தாரா? யோவானுடைய கூற்றின்படி இயேசு உண்மையிலே அங்கே ஒரு அற்புதம் செய்தார். அந்த பையன் கொடுத்த 5 அப்பமும் 2 மீனையும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டார். அதையும் அவர் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அங்கே இயேசு செய்தது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். அது எதை குறிக்குதுன்னா, அந்த நற்கருணையை வழிபாடு நமக்கு குறிக்கிறது. பகிர்ந்து கொள்வதில் நமக்கு வெளிப்படுத்துகின்றது, பகிர்ந்து கொள்வதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் பகிர வைத்து மக்களுக்கு பகிர்ந்து அளித்தார் என்றால் நல்லதாக தான் இருந்திருக்கும், அப்படியே செய்திருக்கலாம். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோவானுடைய கூற்றின்படி இயேசு அங்கே ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த திருப்பலியின் வழியாக தம் உடலையும் தன் இரத்தத்தையும் நமக்காக பகிர்ந்து கொடுக்கின்றார். ஆகவே இது முதல் வாரம். தொடர்ந்து இன்னொரு 5 வாரங்களுக்கு யோவான் நற்செய்தியில் இருந்துதான் வாசகங்கள் எடுக்கப்படுகின்றன. தொடர்ந்து இந்த அப்பம் பழுகிலிருந்து பிறகு இயேசு தன்னையே நமக்கு வழங்குகின்ற அந்த இறை உண்மையை நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இன்றைய நற்செய்தியினுடைய ஆழமான அந்த கருத்து, அந்த உண்மை எதை சொல்ல வருகின்றார் என்றால், இதில் உள்ள இறை உண்மை என்னன்னா, பழைய உடன்படிக்கையின் இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்தில் மோய்சே தலைமையில் மன்னா என்ற அதிசய உணவு உண்டார்கள். ஆனால் புதிய இயேசு, அவர் பழைய மோயிசன் இந்த புதிய மோயிசனாக இயேசு மன்னாவை அல்ல தன்னையே கொடுத்து இந்த மக்களுக்கு வாழ்வளிக்கின்றார். ஆகவே தான் யோவான் 20:20 இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே இறைமகனும் மெஸ்ஸியாவும் ஆவார் என்பதை நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெற வேண்டும் என்பதே யோவான் நற்செய்தியின் ஒரே குறிக்கோளாகும். ஆகவே இந்த அப்பம் பழுகுவதனுடைய அர்த்தம், இயேசு கிறிஸ்துவே கடவுளுடைய மகன், இயேசுவே மெஸ்ஸியா, அவரை நம்பி அவர் பெயரால் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே இன்றைய இந்த அப்பம் பழுகுதல் இந்த நிகழ்வு
நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதியாக நாமும் இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்குள்ளவற்றை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நமது சமுதாய கடமை உணர்வோடு நிறுத்தி கொள்ளாமல், இயேசுவே கடவுள், இயேசுவே உலகுக்கு அனுப்பிய இறுதி இறைவாக்கினர், இயேசுவே கடவுளின் மகன் என்பதை உணர்ந்து அவரை நம்பி அவர் பெயரால் முடிவில்லா வாழ்வு பெற வேண்டும் என்ற ஆழமான இறையியல் உண்மையை உணர்வோம். ஆகவே முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். தந்தை நின்று கடவுளினின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சொன்னதாக நற்செய்தியாளர் யோவான் பதிவு செய்திருக்கிறார். இயேசுவின் பெயரால் நாம் எது கேட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பார். காரணம், அவர் மெஸ்ஸியா, அவர் கடவுள், அவர் நம்முடைய இறைவன். அந்த முழு நம்பிக்கையை வைத்து நம்முடைய தேவைகளுக்காகவும் மற்றொரு தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவற்றார் அனைவரும் உமது மக்கள் மீது பரிவு கொள்ளும் நல்ல மேய்ப்பர்களாகவும் அவர்களின் தேவை அறிந்து பணிபுரியும் சிறந்த தலைவர்களாகவும் செயல்பட துணை நிற்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிப்பவராம் இறைவா, போர் சூழல், வறட்சி, இல்லாமை, இயலாமை போன்ற காரணங்களால் உணவின்றி வாடுவோருக்கும் அன்பின்மை, அமைதியின்மை, நலனின்மை போன்ற துன்பங்களால் வருந்துவோருக்கும் புது வாழ்வு வழங்கிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தீரே. இன்றும் எண்ணிலடங்கா மக்களுக்கு உம்மையை உணவாக தருகிறீரே. உம்மை போற்றுகிறோம். நற்கருணை விருந்தில் உம்மை கண்டு ஆராதிக்க வருமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் உள்ளவராம் இறைவா, முதியோர் உலக தினத்தை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் முதியோர்கள் குடும்பங்களில் உள்ள தாத்தா, பாட்டி, பெரியோர் போன்ற உறவுகளை
அனைவரும் நேசித்து பாதுகாத்து அரவணைக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, புயலாய் பரவி வரும் கோவிட் நச்சு தொற்றின் தாக்கத்தை முற்றிலும் அமைதிப்படுத்தவும். இத்தொற்றிலிருந்து அனைவரும் அதிசீக்கிரத்தில் மீண்டு வர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களோடு உங்கள் இதயங்களில் புதைந்து கிடக்கும் சகல விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். உடல் நலம் வேண்டியும் குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த தொற்றால் சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர்கள் விடுதலை பெறவும், வறுமை ஒழியவும், இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து உண்டு வாழவும், இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து யாரையும் நாம் பசியாக வாட விடாமல் இறை சித்தத்தோடு, இறை அருளோடு, இறை ஆற்றலோடு எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே நம்பிக்கையில் வாழ்ந்திட இறைவனை நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமீன். எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தேன், எளிய என் இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் போல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இந்த உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அந்தோணிசாமி, தெரேசா, ரிச்சர்ட் பிரான்சிஸ், ரூத் சுசீலா ஜான் கண்ணன், மார்டின் டேவிடாஸ், மதலமுத்து, மரிகிரதம்மாள், நதரீஸ் மார்டின், கலிட்டூஸ் ஹெர்பர்ட் கிராஸ், மரியா சிசிலி அம்ப்ரோஸ், சேவியர் மேரி, இருதயம் பிள்ளை, வேதமுத்து பிள்ளை, அலங்காரம், தெரேசா திலகா தேவி, மைக்கேல் சூசை, சின்னப்பூ, சீதாலட்சுமி, குருசு மாசலாமணி மற்றும் சின்னப்பன் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கோவிட்-19 என்னும் இந்த தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பழுகச் செய்து தாம் தான் வரவிருக்கின்ற மெஸ்ஸியா என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறார். மோய்சனுக்கு அடுத்தபடியாக இவர்தான் இந்த மக்களை வழிநடத்த வருவார் என்று மோய்சன் முன்னறிவித்த இயேசுவே இவர்தான். மெய்யாகவே நம் மத்தியிலே ஒரு இறைவாக்கினர் தோன்றிவிட்டார், இறைவன் நம்மை தேடி வந்துவிட்டார் என்று அந்த மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். இதோ இறைவன், நம்மை தேடி வந்த இறைவன், நம்மோடு நமக்குள் வாழும் இறைவன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளியிருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாயிருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடன் இருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமீன்.
நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே எனது உடலை உண்ணும் எவனும் பசியை அடைந்திடான். எனது உடலை உண்ணும் எவன் பசியை அடைந்திடான். இன்னும் எனது குருதி பருகும் எவனும் தாகம் தீருவான். நானே எனது அன்பை மனதில் கொண்டு பிறரை நேசித்தார். எனது அன்பை மனதில் கொண்டு பிறரை நேசித்தார். இன்னும் எனது மாட்சி அடைந்து நீயும் நெஞ்சில் வாழ்ந்திடுவாய். நானே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவு ஆகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி
உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீணை நனைகின்று நீ மீட்டினாய். அதில் மலர் மாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீணை நனைகின்று நீ மீட்டினாய். அதில் மலர் மாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவேன். அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவேன். ஆதியும் நீரே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவேன். அன்னையும் நீயே தந்தையும்